மல்லி ஒரு வழியாக மல்லியை காப்பாற்றிட்டோம், இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம விஜய் நினைக்கிறாரு. ஆனால் ராஜி சும்மா இருப்பாங்களா? ஸோ ராஜியை பொறுத்த வரைக்கும் மல்லி விஜய் ரெண்டு பேருக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க இல்லையா? ஸோ ராஜி எப்படியாவது விஜய் மெக்கானிக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்னு உண்மையை போட்டு கொடுத்து விஜய் மல்லி ரெண்டு பேருக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டு அதில் குளிர்காயலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஆனால் அதுவும் நடக்காமல் போச்சுங்க. ராஜியும் என்னென்னமோ யோசித்து திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தில் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ எல்லா திட்டத்திலும் தோற்று தான் போகிறாங்க. ஏன்னா மல்லிக்கு ஏற்கனவே விஜய் மெக்கானிக் வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சு தானே அவங்க ஃபுட் வேலைக்கே போனாங்க. அதனால் என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்காரு, அது மெக்கானிக் வேலையாக இருந்தானே எந்த வேலையாக இருந்தானே ஒன்றை மாதிரி ஒன்றும் அடுத்தவங்க சொத்தை எப்படி ஆட்டையே போடலாம், எப்படி ஏமாற்றலான்னு என் புருஷன் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு செருப்பாக கொண்டு அடித்த மாதிரி நம்ம மல்லி கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ராஜுக்கு இன்னும் ஆத்திரம் தான் அதிகமாக வருது. இங்கே மல்லி என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ராஜி. ஓ, அவ்வளோ திமிராயிடுச்சு அவங்களுக்கு. சரி, அப்போ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, புதுசாக ஒரு திட்டத்தை போடுறா அப்படின்னு நம்ம ராஜி என்ன பண்ணுறாங்க, உன் புருஷன் வேலைக்கு போகிறான், அதுதானே உனக்கு இப்போ திமுரு, அவனோட வேலையை பறிச்சுட்டா அப்போ நீ ஏடி பண்ண முடியும். முதல்ல உன் புருஷனுடைய வேலையை பறிக்கிறேன், அப்போ தான் நீ அடங்குவ அப்படின்னு நம்ம ராஜி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க. செட் பண்ணி அவங்கள கொண்டு போய் காரை அங்கே மெக்கானிக் ஷெட்டில் சர்வீஸ் விடுற மாதிரி விடுறாங்க. விட்டதும் நம்ம விஜயும் மெக்கானிக் வேலையை பார்க்குறாரு. காரை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நாகோ. ஸோ மல்லி, நீ விஜய் கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஓகே தான், ஆனால் இது எல்லாத்தையும் நம்பிடாத மல்லி, நம்பி மோசம் போயிட்டாத சொல்கிறத கேளு. விஜய் தான் பண்ண தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட அன்பாக இருக்க மாதிரியும் பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறாரு. அவருடைய ஏமாந்தத்தனத்தை எப்படியாவது மறக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக நீ எல்லாத்தையும் நம்பாத, இது எல்லாமே நடிப்பு தான். ஏன்னா காசு பணம் இருக்கும்போது உன்னை பற்றின ஞாபகம் வந்துச்சா, இல்லை உன்னை ஒரு மனுஷன் மதிச்சாரா? இல்லை, இப்போ காசு பணம் இல்லை, நம்ம எதுக்குமே யூஸ் ஆக மாட்டோம்னு தெரிஞ்சதும் எப்படி பண்ணுற பார்த்தியா? நீ ஏமாந்துறத மல்லி, எனக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேச நம்ம அன்னப்பொண்ணி காலை வாங்கிட்டு ஏய் நாகு, உனக்கு என்ன பைத்தியமா? விஜய் தம்பி இப்போ தான் மல்லி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றாரு. இப்போ போய் மல்லிகிட்ட கண்டதை சொல்லி அவன் மனசை கெடுத்துட்டு இருக்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் இல்லாத போல சொல்லலை, உண்மையை தானே சொல்கிறேன். காசு பணம் தான் யாரும் தேவையில்ல, காசு பணம் இல்லைனதும் இப்போ மல்லி தான் என் உயிர், எல்லாமே நீ தான் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயங்க? இங்கே பாரு நாகு, நீ யோசிக்கிறது ரொம்ப தப்பு. விஜய் தம்பி எப்படியாப்பட்டவர் அப்படிங்கிறது அவர் பார்க்குற வேலையை பற்றி தெரியும். அவர் இப்போது என்ன வேலைக்கு போகிற தெரியுமா? மல்லிக்காக மல்லி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு கார் மெக்கானிக்காக போய் கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படி மல்லிக்காக இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வேலை பார்க்குற அந்த புள்ளைய போய் நடிக்கிறாரு, ஏமாத்தாருன்னு சொல்றியே, உனக்கு இப்படி பேசுறதுக்கு நாக கூசலியாடி? இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையை தானே பேசினேன். அதானே எனக்கு தெரியும். இந்த வீட்டில் நான் எது பேசினாலும் உங்கள் எல்லாருக்கும் தப்பாக தான் தெரியும், என்ன வெளியே தான் பார்ப்பீங்க. நான் கிளம்புற முதல்ல அப்படின்னு நாகு கிளம்புறாங்க. மல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணன் பொண்ணு. இங்கே பாரு மல்லி, நீ ஏண்டி அவசரத்தெல்லாம் ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, விடு. அதெல்லாம் அவள் அப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாள், விடு மல்லி அப்படின்னு அண்ணன் பொண்ணு சமாதானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாண நாள் வருது, நீ கிளம்பு, நம்ம ஜவுளிக்கல்ல போயிட்டு உனக்கு விஜய் தம்பிக்கு வெண்பா குட்டிக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து வரலாம் அப்படின்னு மல்லியை கிளம்ப சொல்கிறாங்க அண்ணன் பொண்ணு. இந்த பக்கம் அதுக்குள்ளேயே நம்ம விஜய் மெக்கானிக் வேலைலாம் முடிச்சிட்டாரு. காரை சர்வீஸ் முடித்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லும்போது அவங்க பார்த்துட்டு, இது மாதிரி என் டேஷ்போர்டில் என்னுடைய தங்க மோதிரம் வச்சுருந்தேன், அந்த மோதிரத்தை காணுமே அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் சொல்கிறீங்க? மோதிரத்தை கொண்டு போய் ஏன் அங்கே வச்சிங்க? மறந்து வச்சுட்டாப்பா, இப்போ அது முக்கியமா? அதில் மோதிரம் எங்கே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்டு கேட்குறாங்க. விஜய், நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம், எங்கள் ஸ்டாஃப் யாரும் எடுக்கலை, நீங்கள் வீட்டில் மேலே தேடி பாருங்கள். இங்கே பாரியா, மோதிரத்தை இங்கே தான் கழட்டி வச்சுன்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எனக்கு இவ்வளோ சந்தேகமாக இருக்குது, வேறு செக் பண்ணுங்க போல அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க? சத்தியமாக எடுக்கல மேடம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே அந்த லேடி, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ செக் பண்ணி என் மோதிரம் இருக்கலைன்னு பாருங்கள், இல்லைனா நான் இப்போயே போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ஓனர் உடனே, விஜய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செக் பண்ணுறாங்க. விஜய் சைட் பாக்கெட்லாம் இல்லை. அவர் எடுத்து அந்த டூல்ஸ் பேக்கில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டூல்ஸ் பேக்கில் அந்த ரிங்கு கிடக்கு. அதை பார்த்த உடனே விஜய்க்கு சம்மதிச்சு, சார் உண்மையிலே சொல்கிறேன், இது எப்படி வச்சுன்னு தெரியாது அண்ணன், உண்மை தெரியாதுன்னு எனக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி, உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா தம்பி அப்படின்னு சொல்லவும், அந்த லேடி ஒன்று, இங்கே பாருங்கள், இப்படி தான் திருட்டு பசங்களாம் வேலைக்கு வச்சுப்பீங்களா?
இப்படியாப்பட்ட ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சும்மா இருக்கலாங்க. இப்போது என் மோதிரம் இதே மாதிரி இன்னும் எத்தனை கஸ்டமர்கிட்ட என்ன திருடு வாங்குவேன் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அந்த ஓனரும், அம்மா ப்ளீஸ் மேடம் சத்தம் மட்டும் பேசாதீங்க, வர காமிச்சிக்கணும் தப்பாக நினச்சிப்பாங்க, அப்புறம் ஏன் மெக்கானிக் செட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, ப்ளீஸ் மேடம். அப்படின்னா முதல்ல இவனுங்க இருந்து வேலையை விட்டு அனுப்புங்க. இப்படியாப்பட்ட திருட்டு பசங்களாம் வேலைக்கு இருந்தாங்கன்னா என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியாது, இல்லை நான் போய் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனே பயந்து போகிற அந்த ஓனரும், சாரி மேடம் இப்போ என்ன அவர் வேலையை விட்டு அனுப்பணும் அவ்வளோதானே, நான் அனுப்பிச்சிடுறேன் விஜய் நீ கிளம்புங்க. அண்ணே நான் சொல்கிறது கேளுங்கண்ணே, சத்தியமாக அப்படி பண்ணலண்ணே, நான் திருடலண்ணே அப்படின்னு விஜய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் ஓனரும், இல்லை தம்பி சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்க, நீ கிளம்புங்க, இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அனுப்புகிறவங்க லேடி கால் பண்ணி இது மாதிரி ராஜிட்டு சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மேலே பழி போட்டு விஜயை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ராஜி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இது போதும் மீது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜி இந்த செய்தியை எப்படியாவது மல்லிட்டு சொல்லி விஜய் அசிங்கப்பட்டு கேவலப்படுத்த சொல்லி சந்தோஷப்படணுமே அப்படின்னு ராஜி மல்லி பக்கத்துக்காக கிளம்பி அங்கேருந்து ரொம்ப வேகமாக போகிறாங்க.